ஒரு வாரமாவே இந்த பையன் இறந்துட்டான்னு நான் வந்து ஸ்டோரியில போட்டுட்டு இருந்தேன். நீங்க எப்படி இந்த பையன் எப்படி இறந்தான்னு கேட்டீங்களோ அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கான பதிலை நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஃபிக்ஸ் மாதிரி காலைல எங்க அப்பாவுக்கு வந்ததுக்கு ஜிஹெச்சுக்கு கூட்டு போனோம். எங்க கிட்ட காசு இல்லாதனால ஜிஹெச்ல போயிட்டு காலையில ட்ரீட்மெண்ட் பாக்குறப்ப எங்க நேரமா இல்லை எங்க அப்பா நேரமான்னு தெரியல. அன்னைக்கு சடவுனு. ஜிஹெச்னா கரண்ட் இருக்கணும், கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாதனால எங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, 6 மணிக்கு மேலதான் கரண்ட் வரும், சிடி ஸ்கேன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐசியூல வச்சிருந்தாங்க. 6 மணிக்கு கரண்ட் வந்த பின்னாடி சிடி ஸ்கேன் எடுத்துட்டு 7 மணிக்கு அவங்க ரிசல்ட்டை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, மதுரை கொண்டு போங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி மதுரைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாங்க, நம்மகிட்ட சொல்லலை. சரி டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அதையும் நம்பி மதுரை கொண்டு போனோம். கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டே பார்க்க கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெட்டு கூட கிடைக்கல. அங்கே நாங்கள் சண்டை போட்டோம், போலீஸ்லாம் வந்தாங்க, பெரிய சண்டை போட்டோம். எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். ட்ரீட்மெண்ட்டே பார்க்காம பெட்டு கிடைக்காம எங்கள் அப்பா இறந்து போகிறாரு. அதே மாதிரி தான் இந்த பையனும். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியலன்னு சொல்லி அவனை மதுரைக்கு போனால் காப்பாற்றிடலான்னு அவங்க ஃபேமிலியை நம்ப வச்சு அவங்க கூப்பிட்டு போனதே அந்த பையன் இறந்துட்டான். எனக்கு இங்கே வெடிச்சு அடிபட்டுச்சு. அடிபட்டப்ப நானும் எங்கள் பசங்க மட்டும்தான் இருப்பான். எங்கள் அம்மா ஃபோன் போட்டு கேட்கவும் எங்கள் பசங்க சொல்கிறாங்க ஜிஹெச் கூப்பிட்டு போகிறோன்னு. எங்கள் அப்பா இறந்த பயத்தில் என்னைய வந்து ஜிஹெச் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லுது. அப்போனா நாங்கள் எவ்வளோ வழி தாங்கியிருப்போம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவராக இறந்துருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கொண்டுட்டாங்க ப்ரோ. அது நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கலாம். வலி எங்களுக்கு தெரியும், நேரில் பார்த்தது, ட்ரீட்மெண்ட் பார்க்காம இறந்தது. அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு சண்டை போட்டவங்களுக்கு தெரியும். சொசைட்டி கண்டிப்பாக மாறாது ப்ரோ. நம்மளை மிதிச்சு கொண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாம். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு.